வணக்க மக்களே. கேரளாவில் பேருந்து நிலையம் அருகே கடந்த 20 ஆண்டுகளாக இயங்கி வரும் த்ரீஷம் ஸ்டுடியோ இன்று ஒரு அழகான மனிதநேய தருணத்தால் அனைவரின் இதயத்தை நெகிழ வைத்துள்ளது. ஸ்டுடியோவை புதிதாக புதுப்பித்து திறப்பு விழா நடத்த முடிவு செய்த அதன் உரிமையாளர் பினு இந்த நிகழ்வை சாதாரணமாக நடத்த விரும்பவில்லை. பல ஆண்டுகளாக தனது கடையின் அருகில் கடலை விற்பனை செய்து வரும் முகமது இக்காவையே அவர் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைத்ததார். ஏனெனில் அந்த உறவு இன்னும் நேற்று உருவானதல்ல. ஸ்டுடியோ தொடங்கிய காலத்தில் இருந்தே பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்து முடித்த பிறகு இக்கா தனது பொருட்களை பினுவின் ஸ்டுடியோவில் பாதுகாப்பாக வைத்து செல்வார். மறுநாள் காலையில் வந்து மீண்டும் எடுத்து செல்வார். இப்படியான நம்பிக்கையையும் பாசமும் கலந்த உறவு 20 ஆண்டுகளாக தொடர்கிறது. இந்த வயதிலும் யாரையும் சார்ந்து இல்லாமல் உழைத்து வாழ வேண்டும் என்று இக்காவின் உழைப்பும் எப்பொழுதும் சிரிச்ச முகத்துடன் வாழும் நேர்மையற்ற எண்ணமும் பினுவை ஆழமாக கவர்ந்துள்ளது. இவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நல்ல சக்தி கிடைக்கின்றது என்று பினு மனம் திறந்து கூறியுள்ளார். அதனால்தான் தனது புதிய பெரிய ஷோரூம் திறப்பு விழாவிற்கு வேறு எந்த பிரபலத்தையும் அழைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. நண்பர்களும் குடும்பத்தினரும் கூட இந்த முடிவை மகிழ்ச்சியுடன் ஆதரித்தனர். விழா நாளில் ஹானிப் இக்கா வந்த தருணம் அங்கிருந்து அனைவரையும் மனதையும் நெகிழ வைத்தது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் ஸ்டுடியோவை திறந்து வைத்தார். உள்ளூர் எம்எல்ஏ மற்றும் பலரும் கலந்து கொண்ட அந்த தருணத்தை மேலும் சிறப்பாக்கினார். பணம், பதவி, புகழ் எல்லாவற்றையும் விட மனிதநேயம், நன்றியுணர்வும் பெரிது என்பதை இந்த நிகழ்வு அழகாக நினைவூட்டுகிறது. பினுவுக்கும் ஹனீப் இக்காவுக்கும் இதயம் கடிந்த வாழ்த்துக்கள். த்ரீஷம் ஸ்டுடியோ இன்னும் உயர வளர இறைவனை மனதார பிரார்த்திக்கின்றோம் மக்களை. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.